எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆம், இது வந்து நம்மளோட தமிழோட ஃபர்ஸ்ட் வீடியோ சரிங்களா? நான் வந்து இவ்வளோ நாளா இங்கிலீஷில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து நம்மளோட இங்கிலீஷ் சேனல் வேர் நம்மள்ட்ட ஒரு 2600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த தமிழ் சேனல் வந்து ரொம்ப நாளாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். பட் இது வரைக்கும் வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் டைம் இருந்துச்சுன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னிலேருந்து சரிங்களா. ஸோ நம்ம வந்துட்டு எப்போவுமே டிஸ்க்ளைமரோட ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வந்து செபி ரெஜிஸ்டர்டு ஃபார்ம் ரிசர்ச் அனலிஸ்ட் செபியோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுதான் நம்மளோட செபி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த வீடியோவில் என்ன எல்லாமே நான் ஷேர் பண்ணுறது வந்துட்டு வந்து பியூர்லி ஃபார் இன்ஃபர்மேஷனல் பர்பஸஸ் மட்டும்தான், ஃபார் எஜுகேஷன் பர்பஸஸ் சரிங்களா. உங்களுக்கு இப்போ ஏதாவது ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் ப்ளீஸ் உங்களோட பர்சனல் ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ அது சொன்னதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லாங் டேர்ம் வியூ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லாங் டேர்ம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக நம்ம வந்துட்டு வீக்லி அனாலிசிஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் டெய்லி அனாலிசிஸ்க்கு ஜம்ப் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ நிஃப்டி லாங் டேர்ம் வியூ பார்த்தோன்னா இதுதான் வந்து நம்மளோட டே 1 டில் டுடே ரைட். இது வந்து 3 months டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக ஆன் 3 months டைம் ஃப்ரேம் விபின் மேலே மேலே போயிட்டுருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில் 3 months இது வந்துட்டு போன 3 months கேண்டிலோட கீழே க்ளோஸ் ஆயிருக்கு சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து லோவர் ஹை லோவர் லோ பேசிக் டவ் தியரி. ஸோ 3 months டைம் ஃப்ரேமில் வந்துட்டு இது வந்துட்டு கிளியராக மந்த்லி குவார்டர்லி லோவை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 23,276 சரிங்களா. இது வந்து ரொம்ப லார்ஜர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 3 months டைம் ஃப்ரேமில் இது வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான். ஒரு பீரிஷ் வந்து ஒரு ரீசன் கிடையாது பீரிஷாக இருக்கணும்னு. ஆஃப்கோர்ஸ் 3 மாதம் வந்து ரொம்ப லாங்கான டைம் ஃப்ரேமு. அது வந்து பேசிக்கலி இன்வெஸ்டர்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க 3 months டைம் ஃப்ரேம் சரிங்களா. ஸோ இஃப் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிப்பு இது எடுத்துருந்துருக்கும் சரிங்களா. பட் ட்ரெண்ட் வந்துட்டு ஃபார் அன் இன்வெஸ்டர் இது வந்து பேரிஷ் கிடையாது சரிங்களா. அதே மாதிரி இப்போ மந்தில் நான் ஷிஃப்ட் பண்ணேன்னா 4 மாசமாக ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் இந்த பாடியை பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் தட் கேண்டில் இது வந்துட்டு இருக்கிறதுல வைடஸ்ட் பாடி கேண்டில் புரியுதுங்களா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வேர் தி செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகுனது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து ஸ்லோவாக நேரோ ஆகிட்டு இருக்கு. நேரோன்னா அந்த அகலம் லென்த் வந்து கம்மி ஆகிட்டு இருக்கு கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதம் ஃபெப்ரவரி வந்துட்டு இப்போ வரைக்கும் 8 நாள் தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஸ்பீடு வந்து மொமெண்டம் வந்து கம்மியாயிருச்சு புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு. ஸோ மந்த்லியில் 3 monthsல நம்ம பார்த்தப்ப கிளியர்லி வந்துட்டு அந்த ஒரு பெரிய கேண்டில் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாஸ் வந்துருந்துச்சு சரிங்களா. அதான் 23,276. இது வந்து மந்த்லியில் வந்து இது நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு சரிங்களா. இப்போ வந்து இன்னும் கீழே போனால் வீக்லியில் போனால் பாருங்க அந்த 3 months கேண்டில் எப்படி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. கீழே வந்துச்சு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு குவார்டர்லி கேண்டில் வந்துட்டு ட்ரேடிங் அபவ் தி லோ ஆஃப் தட் குவார்டர்லி கேண்டில் சரிங்களா. ஸோ வீக்லி வந்து இப்போ புல்லிஷ் ஏன்னா ஹையர் ஹையும் ஹையர் லோவும் பண்ணிட்டு இருக்கு சரிங்களா. அதே மாதிரி டே வந்துட்டு இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஏன்னா இங்கேருந்து வந்து அப்பர் ட்ரெண்ட் ரைட் ஹையர் ஹை ஹையர் லோ பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஒரு டிப் வந்துச்சு அது வந்துட்டு வாஸ் பாட் இன் டூ சரிங்களா. அப்புறம் இங்கே ஒரு டிப் வந்துட்டு இருக்கு. ஸோ யூனோ இங்கே வந்து மேலேருந்து வந்துட்டு கிளியராக லாஸ்ட் 3 months குவார்ட்டரில் வந்து நம்ம ஒரு டிப்பு பார்த்தோம் சரிங்களா. அது வந்து லாங் டேர்ம் அனாலிசிஸில் நம்மளுக்கு கிளியராக 3 months கேண்டில் வந்து தெரியுது சரிங்களா இந்த கேண்டில். ஆனால் இப்போ வந்து 3 months வந்து கொஞ்சம் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. மந்த்லியும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இனிமேலேருந்து நம்ம வந்து ரொம்ப ரெகுலராக அப்டேட் கொடுக்குறப்ப உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் என்ன ட்ரெண்டுன்னா கிளியராக ஒரு கான்செப்ட் புரிய ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா. ஸோ வீக்லி வந்து இப்போதைக்கு புல்லிஷ் சரிங்களா. என்ன நல்லா இருந்திருக்கும்னா இதுக்கு மேலே இன்கேஸ் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருந்தா அது சூப்பராக இருந்திருக்கும் 23,638. ஆனால் அது ஆகல. ஏன்னா அது ஆச்சுன்னா என்ன இருந்திருக்கும்னா ஹையர் ஹை ஹையர் லோ ஆகி க்ளோஸ் அபவ் தி ப்ரீவியஸ் கேண்டில் ஹை ஆயிருக்கும் புரியுதுங்களா. அது வந்து ஒரு கிளியர் ட்ரெண்ட் டிஃபைன் பண்ணியிருந்திருக்கும். ஆனால் அது பண்ணல. பட் லாஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு 2 ஈவெண்ட் இருந்துச்சு. ஒன்று வந்து எக்ஸ்பைரி அதில் வந்து அவங்க ரொம்ப ரைட்டர்ஸ் வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இருந்தாங்க.
அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஐ ஈவெண்ட், பாசிட்டிவ் நியூஸ் தான். 25 பிபிஎஸ் கட் பண்ணாங்க. ஆனால் நம்ம வந்து ரீட்டைலர்ஸ் வந்து எப்போவுமே நல்ல நியூஸ் வந்தால் நம்ம வந்து லாங் போவோம். ஸோ அந்த ரைட்டர்ஸ், ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து தெரியும் அவங்களுக்கு நல்ல லிக்விடிட்டி கிடச்சிருக்கு அன்னைக்கு. அதனால கொஞ்சம் செல்லிங் பண்ணிட்டாங்க அவங்க. செல்லிங் பண்ணி நம்மளோட ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் ப்ரைஸ். லாங் டேர்ம் 3 மாதம் வந்து ஸ்டில் பியரிஷ். வீக்லி ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் வந்துட்டு புல்லிஷ். டெய்லி வந்துட்டு இது வந்து இன்கன்சிஸ்டன்ட். புரியுதுங்களா? இப்போ நாளைக்கு ஓப்பனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் இஃப் இட் ட்ரேட்ஸ் அபவ் தி ப்ரீவியஸ் தேர்ஸ்டே கேண்டில் லோ, ஏன்னா ஃப்ரைடே வந்து தேர்ஸ்டே கேண்டிலுக்கு மேலே தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ 23,559 மேலே ட்ரேட் ஆயிருந்துச்சுன்னா இட் வில் கண்டினியூ டு பி புல்லிஷ். இல்லாட்டினா வி மே சி ஒன் மோர் டிப் இன் ஹியர். சரிங்களா? ஸோ மண்டே மார்னிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நான் என்னன்னா, ஒன்று வந்துட்டு நம்ம வந்து ட்விட்டர் ஹேண்டில் இருக்கு நம்மளோடது, இன்னொன்று வந்து டெலிகிராம் குரூப் இருக்கு. அது வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா மண்டே மார்க்கெட் டைமில் வந்து நான் அதை ரெண்டுத்துலேயும் அப்டேட் கொடுத்துட்டு இருப்பேன். புரியுதுங்களா? ட்விட்டர்லேயும் சரி, டெலிகிராம்லேயும் சரி. ஸோ ஓப்பனிங் ஆன் மண்டே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ப்ரைஸ் பார்த்தாச்சு. நம்ம இப்போ வந்துட்டு மூவிங் ஆவரேஜஸ் இது பண்ணி பார்ப்போம். ஏன்னா மூவிங் ஆவரேஜ் தான் வந்து ரியல் ட்ரெண்ட் இண்டிகேட்டர், ரைட்? அட் அன் ஆவரேஜ் நடுவில் நான் இங்கிலீஷும் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து நான் இது எடுக்கிறேன் 50, 100 அண்ட் 200. சரிங்களா? ஸோ மந்த்லி வந்துட்டு இது ரொம்ப மேலே இருக்குது. திஸ் இஸ் 50, 100 அண்ட் 200. சரிங்களா? வெல் வித் இன் த ரேஞ்ச். வீக்லி என்ன ஆச்சுன்னா, வீக்லி வந்து 50 மூவிங் ஆவரேஜ் வந்து பிரேக் பண்ணுச்சு. இப்போ ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு பார்க்கணும், இங்கேருந்து ரிஜெக்ஷன் நடக்குதா, இல்லை இது வந்துட்டு 50 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகுதா. ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு வாட்டி ஆச்சு பார்த்தீங்களா? 50 கீழே வந்துச்சு, மேலே போச்சு. இங்கே 50க்கு மேலே கீழே வந்துட்டு 100 டெஸ்ட் பண்ணுச்சு. ஸோ எல்லா வாட்டியும் இங்கே இது வந்து கோவிட் டைமு ஆஸ் அன் எக்ஸெப்ஷன் 50 கீழே வந்துட்டு டச் சப்போர்ட் பண்ணி மேலே போயிருக்கு. இங்கே 50யும் 100ம் டச் பண்ணியிருக்கு. இங்கே 50 அண்ட் 100 ஏன்னா சைட்வேஸ் 100 கொஞ்சம் கூல் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ மண்டே வந்து பார்க்கணும். சரிங்களா? மந்த்லி வந்து புல்லிஷ், வீக்லி புல்லிஷ், டெய்லி வந்து பியரிஷாக இருக்கு. சாரி, இது வந்து வீக்லி. டெய்லியும் பாருங்க, வீக்லியும் எப்படி ரீடெஸ்ட் ஆச்சு, அதே மாதிரி டெய்லியில் வந்துட்டு 50 டே மூவிங் ஆவரேஜில் வந்து ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணி ரிஜெக்ஷன் வாங்கியிருக்கான். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அப்புறம் ஆர்லியில் போட்டால் ஆர்லியில் புல்லிஷாக இருக்குது. பார்த்தீங்களா? இட் இஸ் ட்ரேடிங் அபவ் 50 டே மூவிங் ஆவரேஜ். ஸோ ட்ரெண்ட் வந்து ரொம்ப மிக்ஸ்டாக இருக்குது. லாங் டேர்ம் ட்ரெண்ட் ஸ்டில் புல்லிஷ், பை ஆன் டிப்ஸ், ரைட்? இதெல்லாம் வந்து சின்ன ஷார்ட் டைம் கரெக்ஷன்ஸ் நிஃப்டியில் வருது. எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ணுறாங்க. அந்த ஃபிகர்ஸ் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும். பட் லாங் டேர்ம் நிஃப்டி இஸ் கண்டினியூஸ் டு பி புல்லிஷ். சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம வந்து ப்ரைஸும் மூவிங் ஆவரேஜும் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ட்ரெண்ட் லைன்ஸ் பார்ப்போம். சரிங்களா? இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரெண்ட் லைனு. ஏன்னா நார்மலாக என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸில் வந்துட்டு ரெண்டு திங்ஸ் பாசிபிளாக இருக்குது. ஒன்று வந்து இங்கே இந்த ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் வந்து கீழே போகும். சரிங்களா? கீழே போகும்னா எது வரைக்கும் போக பாசிபிலிட்டி இருக்குது? இது ஒரு லோ, இது ஒரு லோ. ஸோ நான் அந்த ரெண்டு லோவும் கனெக்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த ஒரு பாசிபிலிட்டி வந்து இது. ஆனால் இது வந்து நார்மலி என்ன ஆகும்னா, ரீட்டெயிலர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டு அவங்க வந்து இமீடியட்டாக ஷார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து இது வந்து கீழே போகும், கீழே போய் டச் ஆகும் ஸ்லோவா. இன்னொன்று என்னன்னா, இது வந்து பெரிய ஆளுங்க வந்து இதில் நல்ல ஒரு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? சூப்பரான லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து வந்து ஒரு சர்ப்ரைஸ், ஒரு கேண்டில் போதும் எல்லாத்தோட ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஒன்று இது கீழே வரலாம், இல்லை இன்னொன்று வந்து இது உடச்சிட்டு மேலே போகலாம். தட் இஸ் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இது. அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ் பார்த்தாச்சு. நம்ம வந்து இப்போ வந்துட்டு இது பார்ப்போம், ஆப்ஷன்ஸ் டேட்டா பார்ப்போம். சரிங்களா? நான் வந்து சென்சிபிள் ஓப்பன் பண்ணுறேன், அது ரெடியாக இல்லை. ஸோ யூனோ அண்ட் ஆப்ஷன்ஸ் டேட்டாவில் என்ன நம்மளுக்கு தெரியும்னா, இந்த மாதிரி என்ன யார் எங்கே ரைட்டர்ஸ் வந்துட்டு எப்படி ரைட் பண்ணியிருக்காங்கன்னு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஆப்ஷன்ஸ் டேட்டா வந்து என்டையர் மந்த் 13th February 2027 மூணுமே சேர்த்து எடுத்திருக்கேன். 27ம் 20க்கும் ஜாஸ்தி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஏன்னா அங்கே ரைட்டிங் ரொம்ப கம்மி. பட் 13th February பார்த்தீங்கன்னா இது வந்து ஓஐ சேஞ்ச் என்னன்னா, நம்ம அந்த அன்னைக்கு டேட்டில் என்ன சேஞ்ச் வருது, அன்னைக்கு டேட்டில் எவ்வளோ பேர் ரைட் பண்ணுறாங்க,
லாங் பில்டப்பு, ஷார்ட் பில்டப்பு, லாங் அன்வைண்டிங் அண்ட் ஷார்ட் அன்வைண்டிங் பண்ணுறாங்களோ அது வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ 23,500ல வந்து நல்ல கால் ரைட்டிங் இருக்கு, புரியுதுங்களா? ஸோ அது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். அங்கே தான் வந்து நம்ம மார்க்கெட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. 23,563 அது வந்து ஆவரேஜ் பண்ணியிருப்பான். ஸோ இங்கே இப்போ பார்த்தோன்னா 23,500 இது வந்து நிஃப்டி தானே? ஒரு நிமிஷம். ஆமாம், நிஃப்டி தான். 26,563ல க்ளோஸ் பண்ணியிருக்கான். 23,500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஆவரேஜ் 559 காட்டுறான், புரியுதுங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல் இருக்கும். இது வந்து மேக் ஆர் பிரேக், புரியுதுங்களா? இன்னைக்கு மண்டே வந்து இப்போ கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த கால் ரைட்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிரும், புரியுதுங்களா? ஏன்னா வந்து இட் இஸ் பெனிஃபிட்டிங் தெம் அண்ட் இவங்க வந்து பயந்துட்டு புட் ரைட்டர்ஸ் வந்துட்டு லாங் அன்வைண்டிங் பண்ணாங்கன்னா மார்க்கெட் கேன் கோ ஃபர்தர் டவுன், புரியுதுங்களா? அது ஒரு பாசிபிலிட்டி. இல்லை அப்படின்னா இஃப் 23,500 அவங்க வந்து ஹோல்டு பண்ணாங்க கிரவுண்டை, நம்மளுக்கு எவ்வளோ அவங்கள்ட்ட காசு இருக்குன்னு தெரியாது, புரியுதுங்களா? நம்மள்ட்ட ஒன்லி இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அவங்க கிட்ட எவ்வளோ சரக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்க ஹோல்டு பண்ணாங்கன்னா இது வந்து தே வில் ஹோல்ட் இட் அண்ட் டேக் தி மார்க்கெட்ஸ் அப் அண்ட் தென் 23,500 கால் ரைட்டர்ஸ் வந்து கொஞ்சம் இதாயிருவாங்க, புரியுதுங்களா? பயந்துருவாங்க. பயந்துட்டு அவங்க பொசிஷன்ஸ் கவர் பண்ணுவாங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே காமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ரொம்ப ஆர்வலோட ஆன்சர் பண்ண ஹாப்பியாக இருப்பேன், சரிங்களா? ஸோ அதுதான் சேஞ்ச் இன் ஓஐ. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபார் தி என்டையர் மந்த் 23,500 வந்து ஒரு சப்போர்ட். ஏன்னா அங்கே தான் மேக்ஸிமம் புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க அண்ட் மார்க்கெட் வந்து அங்கே தான் இருக்கு, புரியுதுங்களா? ஸோ அவங்க வந்து இங்கே கீழே விடுவாங்களா, மார்க்கெட்டை விட மாட்டாங்களா, அது வந்து நம்மளுக்கு மண்டே தான் தெரியும். ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியும் அங்கே வந்துட்டு ஒரு சப்போர்ட் இருக்குன்னு. அண்ட் மண்டே ஓப்பனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குளோபலை பார்த்தா குளோபல் வந்துட்டு நல்ல நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த எலெக்ஷன்ஸ், டெல்லி எலெக்ஷன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான யூனியன் டெரிட்டரி. பிஜேபி வந்து கிளீனாக வின் ஆயிருக்கு. ஸோ மண்டே மார்னிங் வந்து நம்ம பார்க்கணும் எப்படி ஓப்பன் ஆகுது. அண்ட் இந்த லெவல்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு சைட் வேஸ் போகும், ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். அண்ட் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்க, அங்கே நான் அப்டேட் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ அது வந்து ஆப்ஷன்ஸ் டேட்டா. இப்போ வந்து நம்ம எலியட் வேவ்க்கு போகிறோம், சரிங்களா? இங்கே உங்கள் பேரில் எவ்வளோ பேருக்கு எலியட் வேவ் தெரியும்னு தெரியாது, காமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறேன் and I'll help you in responding to it, சரிங்களா? ஸோ இப்போ லாங் டேர்மில் எலியட் வேவ் நான் கவுண்ட் போடுறேன்னா this is wave 1, this is wave 2, this is wave 3, this is wave 4 and then we are looking at wave 5, புரியுதுங்களா? this is what I'm looking at for now on a longer time frame. இதோட இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா இது வந்து this can be a one of two or sorry one of three கூட இருக்கலாம் at a lower time frame. ஏன்னா இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. இது வந்து நான் கலர் மாத்துறேன், உங்களுக்கு பார்க்குறது கரெக்டாக இருக்கும், புரியுதுங்களா? லோவர் டைம் ஃப்ரேம் 3, இது வந்து நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் ஹையர் டிகிரியில் மாற்றிடுறேன், புரியுதுங்களா? 1 2 3 4 அண்ட் இது வந்து 3 ஆன் கோயிங்காக இருக்கலாம், அது வந்து ஒரு பாசிபிலிட்டி. இன்னொன்று வந்து 5 இஸ் ஆன் கோயிங், புரியுதுங்களா? 5 வந்து worst கேஸ் சினாரியோ. அண்ட் இஃப் இட் இஸ் worst கேஸ் சினாரியோ, நம்ம 5 வந்து தான் நடக்குதுன்னு நான் worst கேஸ் சினாரியோ எடுத்தா இதோட பாசிபிலிட்டி வந்துட்டு ஒரு வெஜ் ஆகிற சான்சஸ் இருக்கு. வாட் இஸ் நம்ம வந்துட்டு எலியட் வேவ்ல வந்து எண்டிங் டயகனல்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? ஸோ இது வந்து இன்கேஸ் எண்டிங் டயகனல்னா இது வந்துட்டு ஆன் கோயிங், புரியுதுங்களா? அண்ட் இதில் வந்துட்டு நம்மளுது வேவ் 1 பாருங்க, 5குள்ள இது வந்து வேவ் 1, இது வேவ் 2 அண்ட் தென் வேவ் 3, இது வந்து வேவ் 4 ஓடிட்டு இருக்கு, புரியுதுங்களா? வேவ் 4 வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வேவ் எப்பவுமே. காமெண்ட் பண்ணுங்க, வாட் டு யூ திங்க்? அண்ட் அது இப்போ ஓடுற வரைக்கும் வந்துட்டு நம்ம வில் பி ஆல்வேஸ் இன் தி காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன், புரியுதுங்களா? ஸோ இது 4 வந்து நான் இப்போ ஜூம் இன் பண்ணி வீக்லியில் போட்டால் இங்கேருந்து வேவ் 1, இங்கேருந்து வேவ் த்ரீ ஓடிட்டுருக்கு, இல்லாட்டி முடிய போகுது, சரிங்களா? இப்போ இந்த வேவ் 3 நான் பார்த்தேன்னா இது வந்து வேவ் 1 கிளியர்லி, வேவ் 2 இது வந்து சப்வேவ் 3, சப்வேவ் 4 ஓடிட்டுருக்கு அண்ட் தென் சப்வேவ் 5 வந்து மிச்சம் இருக்குது, புரியுதுங்களா? எவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியல, காமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வெயிட் பண்ணுவேன் உங்கள் கொஷின்ஸ்க்கு, புரியுதுங்களா? இது வந்து எங்கே நல்ல கலர் கொடுக்கலாமே, இது வந்துட்டு லோவர் டிகிரி, புரியுதுங்களா? மைன்யூட்லாம் போடலாம். ஸோ இந்த மைன்யூட்டில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வேவ் 4 வந்துட்டு எவ்வளோ ரிட்ரேஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க 38% ஆயிருக்கு, புரியுதுங்களா? விச் இஸ்
நார்மல் ரிட்ரேஸ்மெண்ட். அப்படி ஆயிருச்சு அப்படின்னா வேவ் ஃபோர் முடிஞ்சிருச்சா இல்லை இட் இஸ் ஆன் கோயிங், ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஆனால் ஒரு பவுன்ஸ் வந்து இங்கே வர இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் இது வந்து வேவ் ஃபோரில் போயிட்டு இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே லோவர் டைம் ஃப்ரேமில் போகலாம். புரியுதுங்களா? ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் போய் 4 ஹவர்ஸில் இப்போ நான் போனேன் அப்படின்னா இங்கே மேலேருந்து 3யோட பவுன்ஸ் வந்து கீழே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. இங்கேருந்து இப்படி நான் வந்து இந்த வெஜ்ஜு போட்டு விட்டா இது வந்து கிளியராக ஒரு 5 வேவ். புரியுதுங்களா? 5 வேவ் வந்துட்டு வேவ் ஏஆ இருக்கலாம், வேவ் ஒன்னாகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ நான் இதை வந்துட்டு 1 2 3 4 5ன்னு போட போகிறேன். சரிங்களா? அண்ட் இந்த பவுன்ஸ் வந்து இங்கே ஏபிசி. நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷ் சேனல் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து நான் ரொம்ப ரெகுலராக இருக்கேன். டெய்லி மார்க்கெட் என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன போக போகுது, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இது எப்படி நம்ம வந்துட்டு டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுறோம். அதுக்கு தகுந்தாப்புல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு வெஜ். இன்னொரு வெஜ் வந்து இது. புரியுதுங்களா? அண்ட் இது வந்து நம்ம அகெயின் இது வந்து ஒரு ஒன்னாவும் பார்க்கலாம், சியாவும் பார்க்கலாம். புரியுதுங்களா? இது வந்து ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. இது வந்து ஒன்னா பார்க்கலாம் ஆர் ஏன்னு பார்க்கலாம். புரியுதுங்களா? இது வந்து கண்டிப்பாக ஒரு பி இல்லாட்டி ஒரு டூ ஆர் பி. நல்லா கவனமாக கேளுங்க. எலிவேட்டிவ் வேவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, தெரியலாட்டினா காமெண்ட் பண்ணுங்க. கற்றுக்கணுன்னா நான் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு தமிழில் ஒரு டெடிகேட்டட் பேட்ச் போட்டுடலாம் நம்ம. புரியுதுங்களா? த்ரீ த்ரீ இல்லை, இது சாரி, இது வந்துட்டு சி ஆர் ஒன் ஆஃப் த்ரீ. புரியுதுங்களா? இது வேவ் ஒன் இருந்துச்சுன்னா இது வேவ் டூ. இன்கேஸ் வேவ் த்ரீ அன்ஃபோல்ட் ஆகுதுன்னா இது வந்து ஒன் ஆஃப் த்ரீயாக தான் இருக்கணும். இல்லாட்டி வேவ் சினா இது வந்துட்டு ஒரு கரெக்ட் பவுன்ஸ் வந்து மேலே கொடுக்கும். இல்லாட்டி வேவ் ஃபோர் இஸ் ஓவர்னா வேவ் ஃபைவ் வந்து கண்டினியூ ஆகுது நம்மளுது. புரியுதுங்களா? வேவ் ஃபைவ் ஆஃப் வேவ் த்ரீ அதோட பாசிபிலிட்டி நல்லாவே இருக்கு. ஸோ இதுதாங்க கைஸ் அனாலிசிஸ். மண்டே வந்துட்டு லெவல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இங்கேருந்து நான் போட்டேன்னா 4 ஹவர்ஸ் கேண்டில் நான் போடுறேன். புரியுதுங்களா? 4 ஹவர் கேண்டில் போட்டேன்னா சாரி, இது வந்து ஃபியூச்சர்ஸ் ஜம்ப் ஆயிருச்சு. இது வந்து நிஃப்டி எல்லாம் சேம் தான். புரியுதுங்களா? ஸோ இது 4 ஹவர்ஸில் ஜம்ப் ஆச்சு அப்படின்னா நான் என்ன பார்ப்பேன்னா மண்டே ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். தட்ஸ் நம்பர் ஒன். எப்போ வந்து நான் பியரிஷாக இருப்பேன், ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இல்லை கேப் டவுன் ஆச்சுன்னா நான் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டேன். புரியுதுங்களா? நான் எப்போ புல்லிஷாக இருப்பேன்னா when it breaks 23809 23809 பிரேக் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கீழே வந்துட்டு நான் 23173 வந்து ரொம்ப க்ளோஸாக பார்ப்பேன். ஏன்னா இது வந்து கோல்டன் ஃபிபனாச்சி ரேஷியோ. புரியுதுங்களா? 38% வந்துட்டு 23417 நான் ரொம்ப க்ளோஸாக பார்ப்பேன். 23259 லெவலில் க்ளோஸாக பார்ப்பேன். 23713 ரொம்ப க்ளோஸாக பார்ப்பேன். சரிங்களா? ஃபார் அ பாசிபிள் சப்போர்ட், இங்கே சப்போர்ட் கிடைச்சா நான் வந்து லாங் ஆகுவேன். அப்படி இல்லை இந்த 61% பிரேக் ஆயிருச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக பியரிஷ் ட்ரேடு தான் பார்ப்பேன். புரியுதுங்களா? ஆனால் இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் அண்ட் ரிஸ்கி டு ட்ரேட். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னா? ஸோ மண்டே வந்து பொறுத்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் ஷார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வெயிட் பண்ணி ஒரு லாங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. புரியுதுங்களா? ஸோ கைஸ், யூனோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்துட்டு சேனல் க்ரியேட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் லைக் பண்ணி காமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஷேர் பண்ணிங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக தமிழில் வந்து ரொம்ப வீடியோஸ் எடுப்பேன். புரியுதுங்களா? எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஆசை தமிழ் சேனல் வைக்கணும். ஏன்னா தமிழ் மக்களுங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ எனக்கு வந்து உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பாக எனக்கு வேணும். புரியுதுங்களா? ஸோ கைஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. என்ஜாய் யுவர் வீக்கெண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பை நவ்.